ஓம் ஆதியோகி நமக. ஓம் ஆதியோகி நமக. ஓம் பிரபஞ்ச சக்தியே நமக. அன்பர்களே, இன்றைய தினம் நாம் 3வது கேள்வியை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். 3வது கேள்வி என்பது, நாம் ஏன் தினந்தோறும் இறைவனை வழிபட்டே ஆக வேண்டுமா? நாம் ஏன் தினந்தோறும் இறைவனை வழிபட வேண்டும் என்பதுதான் 3வது கேள்வி. இந்த 3வது கேள்வியானது கேட்கும் முன் நாம் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன? இறைவனை நாம் ஏன் வணங்க வேண்டும்? இறைவன் யார் என்பதை நீங்கள் சற்று உணர்வுபூர்வமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஏன் அவரை வணங்க வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் ஒரு முடிவுக்கு வர இயலும். உதாரணமாக, இறைவனை பற்றி அறிந்தவர்கள், அதன் சக்தியை உணர்ந்தவர்கள் இதில் இறைவனை பற்றி கூறும்போதே அவர்கள் உணர்வார்கள், தினந்தோறும் வழிபடுகிறார்கள். இறைவனை வழிபடக்கூடாதவர்கள், இறைவனை வழிபட நினைக்காதவர்கள் இந்த கேள்விகள் எழலாம். நான் ஏன் இறைவனை வழிபட வேண்டும்? அவருக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? நான் என் வேலையை செய்து கொண்டிருக்கிறேன், அவர் இங்கே எனக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று பல்வேறு கேள்விகள் எழலாம். நான் அவரை வணங்க வேண்டிய அவசியமே இல்லை என்று பல்வேறு கேள்விகள் இருக்கலாம். உங்கள் கேள்விகள் நியாயமானதே, தவறு இல்லை. அந்த கேள்விகளுக்கு விடையை நீங்கள் உணரும்போது நிச்சயம் நீங்கள் இறைவனை வழிபட முயல்வீர்கள். அன்பர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நம் உடலானது 5 பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டது. 5 பஞ்சபூதங்கள் என்பது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். உடலானது நிலமாகவும், நம் உடலில் உள்ள இரத்தமானது நீராகவும், நெருப்பானது நம் உயிர் ஆற்றலாகவும், காற்று என்பது நம் சுவாசிக்கும் சுவாசமாகவும், ஆகாயம் என்பது நம் தலை உச்சி பகுதியில் உள்ள பிரபஞ்ச இயக்கமாகவும் இருந்து நம்மை இந்த உடலை உருவாக்கி இருக்கிறது. இதேபோல்தான் இந்த பூமியும் இந்த பிரபஞ்சமும் உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பூமியானது நிலமாகவும், பூமியில் உள்ள நீரானது நீர் பகுதியை, நீரின் தன்மையையும், நெருப்பானது சூரிய சக்தியின் ஆற்றலையும், தீக்குழம்பாக இருக்கின்ற நெருப்பின் தன்மையையும், காற்றானது சுவாசிக்கக்கூடிய காற்றாகவும், ஆகாயம் என்பது வெட்ட வெளியாகவும் இந்த பிரபஞ்சம் இருக்கிறது. ஆக அன்பர்களே, நாமும் இந்த பிரபஞ்சமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து கலந்தவர்கள் என்பது இது ஒன்றே கண்ணுக்கு தெரிந்த உண்மையான உயிர் சாட்சியாகும். நம் உடல் எவ்வாறு பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டதோ, இந்த பிரபஞ்சமும் இந்த அண்டமும் பஞ்சபூதங்களால்